அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநருக்கு கொடுத்து யுஜிசி பல்கலைக்கழக மானியக் குழு வரைவு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த யுஜிசியுடைய முடிவை எதிர்த்து தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் பேரவையில் தனித்தீர்மானம், அரசினர் தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றியிருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். துணைவேந்தர்களை நியமிக்க ஆளுநருக்கு அதிகாரம், யுஜிசி முடிவை எதிர்க்கும் முதல்வரின் தனி தீர்மானம், யாரிடம் இருக்க வேண்டும் கல்வி அதிகாரம், பின் அரசியல் என்ன அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து திரு மதிவாணன் பங்கேற்றிருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு புரட்சி கவிதாசன் இணைந்திருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு நெடுஞ்செழியன், ஒரு துணைவேந்தரை மாநில அரசு நியமனம் செய்வதற்கும் ஆளுநர் நியமனம் செய்வதற்கும் என்ன வேறுபாடு இருந்துற போது ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? ஆளுநர் நியமிக்க கூடாது அப்படின்னு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள் எல்லாருமே அண்ட் அரசியல் எந்த இதுவும் சார்பு இல்லாமல் அது குழந்தைங்க நல்லா இருக்கணும், கல்வி அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த கல்விங்கிறது இத்தனை வருஷமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரேக் இல்லாமல் கரெக்டாக போயிட்டு இருந்தது. இப்ப என்னைக்கு பேசிக்கலி அரசியல் உள்ள வருதோ அப்ப கல்வி ரொம்ப சிதைக்கப்படுகிறது. இப்ப நீங்க கோவிட்ல என்னாச்சு அப்படின்னா, கோவிட்னால குழந்தைங்களோட பேசிக்கலி கல்வி 25 இயர்ஸ் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இந்த குழந்தைங்களால 3 மணி நேரம் எழுத முடியல, அந்த ஸ்பீடை பிக்கப் பண்ண முடியல. ஒவ்வொரு இடத்துலையும் சிறிய சிறிய தடைகள் வரும்போது அதனோட லாங் டர்ம் கான்சிக்வன்ஸ் அது பின்னாடி குழந்தைகளை எவ்வளவு பாதிக்க போகுது அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் எஜுகேஷன் ஸ்ட்ரீம்குள்ளே வராங்க. இன்னைக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள்ல இந்த பாப்புலேஷன் கிடையாது, நம்மள்ட்ட பெஸ்ட் பாப்புலேஷன் இருக்கு. இந்தியாவில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நம்ம டாப்ல இருக்கோம். அண்ட் எதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்போசிஷன் பார்ட்டிஸோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே ஜிஆர் நல்லா இருக்கு. இப்ப நீங்க வளர்ந்த மாநிலங்களை பிடிச்சி இழுத்து நீங்க கல்வியை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி நாங்க யூஜிசி அங்கீகாரம் ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா யூனிவர்சிட்டிஸுமே ஆன்லைன் கோர்சஸ் கொடுக்குறாங்க, டிகிரியே தர்றாங்க. அவங்க ரேட்டை கம்மி பண்ணிட்டா உங்களோட இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னைக்கு 28.4 அப்படின்னா என்னன்னா, 12வது முடிச்சு உயர்கல்விக்கு வரவங்க 28.4 இருக்காங்க இந்தியாவோட ஆவரேஜ். தமிழ்நாடு 48 மேல இருக்கு. அப்ப இது எல்லா மாநிலங்களையும் நீங்க பிடிச்சு இழுத்தீங்கன்னா இந்த மாநில மாணவர்கள் குறிப்பாக கல்வியை விட்டு வெளியே போயிட்டா இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கீழே வந்துடும். அப்படி வந்ததுன்னா அரசியல் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இவங்க ஆட்சியில இருந்துட்டு போயிடுவாங்க. இதனோட வளர்ச்சிங்கிறது ஒரு நாட்டின் வளர்ச்சி தடைபடுகிறது, குழந்தைகளோட எதிர்காலம் தடைபடுகிறது. பாப்புலேஷன் உலகத்திலே கிடையாது. நம்ம நல்ல ஒரு குவாலிட்டி எஜுகேஷன், ஏன்னா நம்ம அட்டானமஸ் காலேஜஸ்ங்கிறது இந்தியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம். அண்ட் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஆக்ட் தான் ஃபர்ஸ்ட் கல்வி அதிகாரம் அவங்க கவர்னருக்கு நம்ம கூட்டாட்சி தத்துவத்தில் அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்னரை சான்சலரா போட்டாங்க. இன்னைக்கும் சில மாநிலங்கள்ல பேசிக்கலி சீஃப் மினிஸ்டரே உங்களுக்கு சான்சலரா இருக்காங்க. அப்ப ஒரு சில மாநிலங்கள்ல இருக்கலாம். ஆனா நாங்க ஆட்சி புரியக்கூடிய அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நீங்க கல்வியை தனியா வைங்க, அரசியலை தனியா வைங்க. கல்வியை அரசியலையும் நீங்க ரெண்டையும் கொண்டு வரும்பொழுது அந்த மேரேஜ்ல டைவர்ஸ் தான் ஆகுது. அந்த மேரேஜ் சிறப்பா போலங்கிறதா வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. துணைவேந்தர் ஆளுநர் நியமிக்கிற போது ஒரு அரசியல் சார்பு நிலை இருக்கும், கல்வியின் தரம் பாதிக்கப்படும்ங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லப்பா, இப்ப நீங்க இவ்வளவு நாள் நீங்க ஒரு திறமையான ஒரு பர்சனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலே நம்மளோட கவர்னன்ஸ்ல இருந்து நம்ம தள்ளி போறோம்னு அர்த்தம். அதாவது நம்ம கல்வியில மாணவர்களுக்கு கல்வி தடைகள் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க. ஏறத்தாழ அதுல ஸ்டூடெண்ட் 2012 இருந்து அக்ரி ரிசர்ச் ஃபண்டிங் அப்படின்னு, ஏன்னா அவங்க கிட்ட ஏகப்பட்ட அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மல்டிப்ளை ஆயிருக்கு. அட்லீஸ்ட் 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா பிளானிங் கமிஷன் இருக்கிற வரைக்கும் அண்ட் அக்ரி ரிசர்ச் ஃபண்டிங் எவ்வளவு, அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் ரிசர்ச் எவ்வளவு ஃபண்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அழகா பிளானிங் கமிஷன் வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. இப்ப நிதி ஆயோக் வந்ததுல இருந்து நம்ம என்னதான் டிஜிட்டல் இந்தியான்னு பேசினா கூட நம்ம கல்விக்கான செலவுகளை பண்ணல. நீங்க கூகுள்ல போய் அன்ஸ்பென்ட் எஜுகேஷன் செஸ்னு போட்டா 2.18 lakh crore நம்ம செலவழிக்காம வச்சிருக்கோம். அதுல ஹையர் எஜுகேஷனுக்கு மட்டும் 94,000 crores செலவழிக்காம வச்சிருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இந்த பக்கம் நம்ம ஃபீஸை இன்க்ரீஸ் பண்றோம். அப்ப ஆட்சியில ஒரு வைஸ் சான்சலர் இருந்து, ஏன்னா இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் என்ன பண்றாங்க, ஸ்டான்ஃபோர்ட் இந்த மாதிரி பல்கலை
பல்கலைக்கழகங்கள்லாம் புதிய கண்டுபிடிப்புகளை கூகுள் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வச்சு அந்த கம்பெனி வழியா அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு 10% வாங்கி மாணவர்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க 85% குறைச்சு 15% தான் வாங்குறாங்க. ஆனா இப்ப வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயே ஃபீஸ் வந்து 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப வந்து ஒரு குடும்பம், நடுத்தர குடும்பம் வந்து கல்விக்கு வர முடியாத அளவுக்கு கல்வி எட்டா கனியா போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து மிகுந்த வேதனை தருகிறது. இந்த துணைவேந்தர் பதவிக்கு வந்து கல்வி புலம் சார்ந்தவராக குறிப்பா ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்துல குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம் இருக்கணும், அல்லது 10 ஆண்டுகள் ஆராய்ச்சி கல்வி சார்ந்த நிர்வாக நிறுவனத்துல பணியாற்றியவராக இருக்கணும் அப்படின்றதான் 2018ஆம் ஆண்டு யுஜிசியோடைய விதிமுறையாக இருந்தது, அப்போ கொண்டு வந்தது. இப்ப என்ன மாத்துறாங்க புதுசா இந்த வரைவு நெறிமுறையில் என்ன இருக்குன்னா, துணைவேந்தர் பதவிக்கு வருபவர் உயர்கல்வி நிறுவனத்தில் பேராசிரியராக இருந்தவர், ஆராய்ச்சி அல்லது கல்வி சார்ந்த நிர்வாக நிறுவனத்தில் பணியாற்றியவர், அல்லது தொழில்துறை, பொது நிர்வாகம், இந்த பாலிசி மேக்கிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு கூடுதல் அனுபவம் வாய்ந்தவங்களையும் துணைவேந்தராக நியமிப்பதற்கு வழிவகை செய்யும் அப்படின்னு அதை புரிஞ்சுக்க முடியாதா? இதுக்கும் எதிர்ப்பு இருக்கே ஏன்? இல்லை, இது வந்து இப்போ நீங்கள் வந்து கல்வியை வந்து சுற்றி புரியுறது அப்படிங்கிறது வந்து அந்த டொமைனில் வந்து நீங்கள் சிங்க் ஆகிடணும். இப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும், ஒரு அட்வொகேட்டாக இருந்தாலும், இல்லை மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும், அந்த துறையில் வந்து 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அவர் வந்து அதில் ஊறும்போது தான் அந்த துறையை பற்றிய ஒரு கம்ப்ளீட் அனுபவம் வந்து கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் புதுசாக கொண்டு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அவருக்கு கல்வியில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கனெக்ஷனே இல்லை அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் வந்து தனியா பெரிய ஒரு பெஸ்ட் பர்சனா இருக்கலாம், பட் அவருக்கு இந்த கல்வியோட அட்மினிஸ்ட்ரேஷன் புரியறதுக்கே 3 ஆண்டுகளுக்குள்ள அவர் வைஸ் சான்சலர் பதவி வந்து பாதி முடிஞ்சு போயிடும், ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடும். அப்ப நீங்க வந்து கல்வியை வந்து எவ்வளவு தரத்தை வந்து குறைக்கணுமோ, கல்வி குவாலிட்டியை வந்து எவ்வளவு வந்து நம்ம கீழே கொண்டு போவோம், அதை வந்து நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம். அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு, உலகளாவிய வாய்ப்புகள் இருக்கு. கல்வியில எவ்வளவு பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் படிச்சு இன்னைக்கு வந்து இந்திய அளவுல மட்டும் இல்ல உலக அளவுல சிறந்த பல்கலைக்கழகங்கள்ல பணியாயிட்டு இருக்காங்க. அவங்களோட நாலேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப சைனா மாதிரி நாடுகள், கொரியா மாதிரி நாடுகள் அவங்கள்ட்ட இருந்து கொண்டு வந்து அவங்க வந்து இங்க வந்து அவங்களுக்கு நல்ல போஸ்ட் கொடுத்து பொசிஷன் கொடுத்து எல்லாம் பண்ணி தராங்க. ஆனா நம்ம நாட்டுல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஐஐடி மாதிரி ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்க வழியே நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இல்லாத காரணம் ஒரு விஷனரி வைஸ் சான்சலர் கொண்டு வரதுக்கு அண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதான் வந்து துணைவேந்தர் நியமனம்ங்கிறது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தா நல்லதா இல்ல ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருந்தா நல்லதா? டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா சார் வந்து பழைய பேசிக்கலி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருப்பாங்க. இந்தியா முழுவதும் லா அண்ட் ஆர்டர் ஒன்னா கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையும் எஜுகேஷன் கொண்டு வாங்க. இன்னைக்கு வந்து நீட்டை எடுத்துட்டீங்கன்னா 65 மார்க் வாங்கி ஒரு பையன் நார்த் இந்தியால இருந்து 650 மார்க் வாங்கினேன்னு வந்து ராமநாதபுரத்துல எய்ம்ஸ் மதுரைக்கு ரிப்போர்ட் பண்றான்னா நீங்க என்ன வந்து நம்ம வந்து ஒரு குவாலிட்டியை கொண்டு வரோம், என்ன வந்து ஒரு பேசிக்கலி வந்து ஈக்குவலன்ஸ். ஏன்னா இப்ப பீகார் மாதிரி மாநிலங்கள்ல வந்து யூபில எல்லாம் காப்பி அடிக்க வர்றீங்க, நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஜியாலஜியும் ஜியாகிரபியும் ஒன்னா வச்சிருக்காங்க. ஜியாலஜியும் ஜியாகிரபியும் தனித்தனி ஒரு சப்ஜெக்ட்னு புரியாதவங்க தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் டிவைஸ் பண்றாங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எங்க கீழே போயிட்டு இருக்குங்கிறத நம்ம புரியாமல் நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோங்கிறது வந்து மிக வருந்தத்தக்க. ஒரு ஆண்டு இல்ல 2 ஆண்டு 3 ஆண்டு இது தொடர்ந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப கல்வியை பற்றி ஒரு புரிதல் இல்லாதவங்க தான் பாலிசி லெவல்ல இருக்கும்போது கல்வி வந்து இன்னைக்கு வந்து ஐசியூல இருக்குங்கிறது தான் எனக்கு என்னோட கருத்தா நான் பாக்குறேன். திரு புரட்சி கவிதாசன், ஏன் எதிர்க்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? கல்வியாளர்களே மாநில அரசு தான் துணைவேந்தரை நியமிக்கணும், ஆளுநர் நியமிக்க கூடாதுங்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரணங்களை புரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த விஷயத்தை 2 கோணத்துல பார்க்கலாம். ஒண்ணு, மாநில அரசுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்து இந்த கல்வித்துறையிலிருந்து வருபவர் தான் வைஸ் சான்சலரா வரணும், அந்நியில் வேற சிறப்பு தகுதி உள்ளவங்க வந்தாங்கன்னா அந்த கல்வித்துறை கெட்டு போயிடும் அப்படிங்கிறதான் நியாயமா கல்வியாளர்கள் வைக்கக்கூடிய 2 கருத்தா பாக்குறேன். அந்த திமுக மாடல் அரசாங்கம் ஒண்ணு ஆரிய மாடல் கல்வி, RSS கல்வி, அந்த போர்பியாக்குள்ள எல்லாம் போக வேணாம், அந்த எல்லாம் போக வேணாம். நியாயமா எனக்கும் அந்த ஏன் அந்த போபியா வருது, அது கல்வியாளர்களுக்கும் ஏன் வருது, இல்ல இங்க இந்த முதல்வருடைய தனி தீர்மானத்தை ஆதரித்த கட்சிகளுக்கும் ஆளும் கட்சிக்கும் ஏன் வருதுன்னா, ஆளுநர் வந்து அவர் அரசியல் சார்பு கொண்டவராக இருக்கிறார், ஒரு சித்தாந்த பிடிப்பு கொண்டவராக இருக்கிறார், அவருக்கு என்று ஒரு சித்தாந்த புரிதல் இருக்கிறது.
இங்க ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய ஆளும் கட்சியுடைய சித்தாந்தத்திற்கு மாறுபட்டதாக, அரசின் சித்தாந்தத்திற்கு மாறுபட்டதாக இருக்கிறார் அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த போபியா வருது. மத்திய அரசுடைய மாநில பிரதிநிதி தான் ஆளுநர், அதுதானே? அப்ப ஆளுநர் மத்திய அரசினுடைய கொள்கை கோட்பாட்டுகளுக்கு பிரதிநிதி, மத்திய அரசினுடைய கொள்கைக்கு கோட்பாட்டிற்கு முடிவுகளுக்கு பிரதிநிதியாக இருக்கிறார். அப்படி பொழுது அதுக்கு விரோதமா போனா ஆன்டி கவர்மெண்ட் ஆயிருவாருல்ல? இல்லையே, அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லலையே. நீங்க சொல்ற மாதிரி அரசியலமைப்பு சட்டம் சொல்லல, நீங்க சொல்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லல. மாநில அமைச்சரவை எந்த முடிவுகளை எடுத்து பரிந்துரை செய்தோ ஆளுநருக்கு, அந்த முடிவுகளை அப்படியே செயலாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறார் ஆளுநர். அவருக்கு என்று தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை அப்படின்றதான் அரசியலமைப்பு சட்டமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லுது. உங்க கருத்து உங்க கருத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கும் முரணானதா இருக்கு, உச்ச நீதிமன்றத்திற்கும் முரணானதா இருக்கு. ஆளுநருடைய அதிகாரம் என்ன, ஆளுநருடைய வரையறை என்ன, இதை பற்றி ஆர்டிகல் 162 இருந்து 167 வரைக்கும் பேசப்படுது. நீங்க தயவு செய்து உள்ள போய் பாருங்க. அவர் நாட் ஒன்லி ஃபார் செரிமனியல் ஹெட், அதனால அவர் மாநில அரசு எழுதி கொடுக்கிற ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க. இல்ல, ஒரு நீங்க சொன்னதை கிளாரிஃபை பண்ணுங்க. நீங்க சொன்னதை கிளாரிஃபை பண்ணுங்க. மத்திய அரசுடைய கொள்கைகளை நிறைவேற்றுபவராக, மத்திய அரசுடைய கொள்கையை மாநிலத்தில் அமல்படுத்துவதற்காக தான் ஆளுநர் நியமிக்கப்படுகிறாரா, இல்ல அரசியலமைப்பு சட்டமும் உச்ச நீதிமன்றமும் சொல்ற மாதிரி மாநில அமைச்சரவையின் கொள்கை முடிவுகளை அப்படியே செயலாற்றக்கூடிய தனக்கென்று சொந்த கருத்து ஏதும் இல்லாதவராக ஆளுநர் இருக்கணும் அப்படிங்கிறத ஏத்துக்கணுமா? இல்ல, நீங்க தவறா மீன் பண்றீங்க, தவறா அதை இன்டர்பிரட் பண்றீங்க, அர்த்தப்படுத்துறீங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மாநில அரசின் மத்திய அரசின் பிரதிநிதியாக ஆளுநர் இருக்கிறார். மத்தியில இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடைய உரிமைகள், கடமைகள், எல்லைகள், வரையறை என்பது வேறு. மாநிலத்தில் இருக்கிற கவர்னருடைய உரிமைகள், கடமைகள், எல்லைகள், வரையறைகள் என்பது வேறு. அங்க இருக்கிற ஜனாதிபதி மாதிரி இங்க இருக்கிற கவர்னர் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கவர்னர் எதுக்காக அனுப்பி வைக்கப்படுறார்? அப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய உரையை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய அட்வைஸ மாத்திரமே அமல்படுத்தக்கூடிய அல்லது சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு என்ன இருக்கு? அப்படிதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, அப்படித்தானே உச்ச நீதிமன்றம் சொல்லுது. உங்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம், ஆளுநருக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்படி இல்ல சார். ஆனா அரசியலமைப்பு சட்டமும் அத நாட்டுல உத்தரவாதப்படுத்தக்கூடிய உச்ச நீதிமன்றமும் என்ன சொல்லுதுன்னு தானே பாக்கணும். புரட்சி கவிதாசனுக்கும் ஆளுநருக்கும் அதுல மாற்று கருத்து இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. சட்டம் இல்ல, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. அதனால இங்க உடனடியா எமர்ஜென்சி நீங்க கவர்மெண்ட் டிசால்வ் பண்ணுங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாரு. அது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய ரிக்வெஸ்டா? வாட் அபவுட் சொல்லுங்க சார். அதுலயும் தனிச்சு முடிவு எடுக்க முடியாது. அதுலயும் பொம்மை வழக்குக்கு அப்புறம் தனிச்சு ஆளுநர் முடிவெடுக்க முடியாது. இல்ல, ஆளுநர் அது மாதிரி ரிப்போர்ட்டை கொடுக்க முடியுமா, முடியாதா? இல்ல, அசாதாரணமான ஒரு சூழல் வேறு. அது மாதிரிதான் சார். நீங்க அசாதாரணமான ஒரு சூழல் வேறு. நடைமுறையா தினம் ஒரு டே டு டே ஆபரேஷன்ஸ்ல ஆளுநருடைய அதிகாரம் என்னன்றது வரையறுக்கப்பட்டதுங்கிறது நீங்க வேறு. இப்ப பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக அவர் இருக்கிறார். அதுல அவர்களுடைய உரிமை, கடமை, அவருடைய பொறுப்பு என்ன? அப்ப இது பல்கலைக்கழக மானிய குழு என்பது மத்திய அரசு தன்னாட்சி அமைப்பு. அந்த அமைப்பு இவரை தான் தலைவராக அதுல வச்சிருக்கு, வேந்தராக வைத்திருக்கிறது. அப்ப நீங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருடைய வார்த்தையை தான் கேட்கணும் அப்படின்னா கவர்னர் தன்னிச்சையா ஒரு ஆளை போடலாமே. இல்ல, இதானே அரசும் கேக்குது. தமிழ்நாடு அரசு என்ன கேக்குதுன்னா, ஒரு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக ஆளுநர் இருப்பார். ஆனா மாநில அரசுடைய நிதியில அந்த பல்கலைக்கழகம் கட்டப்பட்டிருக்கும். அங்க வேலை செய்யற எல்லாருக்கும் மாநில அரசு நிதியிலிருந்து சம்பளம் கொடுக்கப்படும். கொள்கையை செயலாற்றுவதற்கான எல்லா திட்டங்களையும் நடைமுறைகளையும் அரசு வகுக்கும். ஆனா வேந்தராக ஆளுநர் இருப்பார். அந்த துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரமும் வேந்தர்கிட்ட இருக்குன்னா மாநில அரசுடைய பங்களிப்பு என்னன்னு கேக்குறாங்க அரசுல. அப்ப கிராண்ட் கமிஷன் உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கறது இல்லையா? 2 கோடி 4 கோடி கொடுக்கறாங்கன்றாங்க. ஒரு பல்கலைக்கழகத்திற்கு 2 கோடி 4 கோடி அந்த அளவுல தான் பணம் கொடுக்கறாங்கன்றாங்க. நீங்க கூட்டாட்சி என்பது மத்திய அரசு, மாநில அரசு என்று 2 நிலைகள் இருக்கிற பொழுது ஒவ்வொன்றிலும் 2 கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். நீங்க தன்னிச்சையா மாநில அரசு கட்டி கொடுக்குது, மாநில அரசு இடம் கொடுக்கிறது, மாநில அரசு மாணவர்களை கொடுக்கிறது,
சம்பளம் கொடுக்கிறது. அதனால மாநில அரசு கையிலே இருக்கட்டும்னா அது தன்னாட்சி, அது ஒரு கூட்டாட்சியாக இருக்க முடியாது. இல்ல, இதுல அந்த அப்படியெல்லாம் கூட்டாட்சியில மாநில அரசோட பிரதிநிதியே இல்லையே. இப்ப நீங்க புதுசா இப்ப ஒரு வரைவு நெறிமுறை வந்திருக்கு இல்லையா, யுஜிசி பரிந்துரை செய்திருக்கக்கூடிய ஒரு நெறிமுறை வந்திருக்கு இல்லையா, வரைவு நெறிமுறை. அதுல என்னன்னா, ஆளுநரால ஒரு முன்மொழியப்படுவார் ஒருத்தர், தேர்தல் குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர், யுஜிசி தலைவரால முன்மொழியப்படக்கூடிய ஒருத்தர், அப்புறம் பல்கலைக்கழக சிண்டிகேட் அமைப்பால முன்மொழியக்கூடிய ஒருத்தர். இதுல யாரு டாமினண்டா இருக்காங்க? ஆளுநர் ஒருத்தரை முன்மொழியலாம் தேர்தல் குழுவுக்கு, பல்கலைக்கழக மானிய குழுவின் தலைவர் ஒருவரை முன்மொழியலானா அங்க மெஜாரிட்டி 2 ஆயிடுச்சு இல்லையா, அங்க மாநில அரசுக்கு பங்கே இல்லாத ஆயிடுச்சு சார். ஏற்கனவே சிண்டிகேட்ல இருந்து ஒருத்தர் கொடுக்குறாங்கல்ல, எங்க இருந்து போடுறாங்க? இல்ல 2:1னா 2 தானே மெஜாரிட்டி இருக்கட்டுங்க. 2:1ன்னு வருது. ஆமா, அப்ப மெஜாரிட்டி 2 தான். மெஜாரிட்டி 2னா அது ஆளுநருக்கு தான் அங்க அதிகாரம் இருக்கு இல்லங்க. நான் பிரதிநிதித்துவத்தை இந்த இதுல உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு, நியாயமான சந்தேகமும் பயமும் இருக்கு, அச்சமும் இருக்குன்னா மறுப்பு தெரிவிங்க. அதை நியாயமா அந்த வரைவை எதிர்ப்பு தெரிவிங்க, மாற்று கருத்து விளக்கத்தை கொடுங்க. அதுக்கு அவகாசம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு இடையில ஏன் இப்படி தீப்பற்றி வைக்கிறீர்கள்? மாணவர்களை இன்னைக்கே போராட்டத்துல இறக்கி விடுறீங்களே, என்ன விஷயம்? வரைவு அறிக்கை தானே வந்திருக்கிறது, சட்ட திருத்தம் வரவில்லை. சட்ட திருத்தத்திற்கான வரைவு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மாத அவகாசத்துல இது வரைவு நெறிமுறைகள் இப்ப வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா இது புதுசு இல்ல. மேற்கு வங்கத்துல 6 பல்கலைக்கழக துணைவேந்தர்களை ஆளுநர் நியமிக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, அரசு தரப்புல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு கிராஷ் பண்ணது, அந்த நியமனத்தை கிராஷ் பண்ணது. ஆளுநருக்கு அப்படி தனிப்பட்ட அதிகாரம் இல்லைன்னு. அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 6 துணைவேந்தர்களை நியமிச்சது மட்டுமல்ல, 22 தற்காலிக துணைவேந்தர்களையும் ஆளுநர் நியமிச்சு பேரலா ஒரு கவர்மெண்ட் ரன் பண்றாருன்னு சொல்லும்போது அனைத்து நியமனங்களையும் சுப்ரீம் கோர்ட் கிராஷ் பண்ணுது. அந்த அதிகாரமே ஆளுநருக்கு இல்லைன்னு சொல்லுது. மீண்டும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய தேர்தல் பட்டியல் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் இருந்து யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுங்கன்னு ஆளுநருக்கு உத்தரவு போடுது. இது புதுசு இல்ல. வரைவு நெறிமுறைகள் இன்னைக்கு வந்திருக்கலாம், நேத்து வந்திருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனை காலகாலமா இருக்கு. கேரளாவில் ஆளுநரை விலக்கி வச்சு, பல்கலைக்கழக வேந்தராக அவர் செயல்படக்கூடாதுன்னு விலக்கி வச்சு பேரவையில தீர்மானம் போட்டு 1 வருஷம் ஆச்சு. இல்ல, நீங்க இந்த மாதிரி முரண்பாடுகள் வருவது ஆரோக்கியமா எடுத்துக்கணும். சரி, அது அரசியலமைப்பு சட்ட கேள்விகள் வரும், அரசியலமைப்பு நெருக்கடி வரும். அப்ப பிரச்சனை வரும் பொழுதுதான் தீர்வு வரும், கழகத்திற்கு பிறகு நீ. அதனால இப்ப இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது இல்ல, 2:1 என்பது நல்லதா அல்லது 1:1 என்பது நல்லதா? மாநிலத்தினுடைய பங்களிப்பு பறிக்கப்படுகிறதா? மாநிலத்தினுடைய உரிமை பறிக்கப்படுகிறதா? மேலோட்டமா பார்த்தாலே தெரியலையா? 2:1 வரும்போதே ஆளுநருக்கு அதிகாரம்ன்றது மேலோட்டமா பார்த்தாவே தெரியலையா? இல்ல, நாட் ஒன்லி அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆஸ்பெக்டையும் அவங்க இருக்கிறாங்க. அதாவது கல்வியாளர்கள் மாத்திரம்தான் இது வரைக்கும் வேந்தராக இருந்தார்கள், துணைவேந்தராக இருந்தார்கள். ஆமா. இப்ப இந்த அமெண்ட்மெண்ட் வரைவின் மூலமாக ஆகச்சிறந்த வேறு துறைகளை சேர்ந்தவர்களும் வரலாம். அப்படி வருவது ஆபத்து அப்படின்னு இப்ப ஐயா கூட பேசுனாங்க, கல்வியாளர் ஐயா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, சட்டக்கல்வி கூட ஏற்கனவே பல்கலைக்கழகத்துல தான் இருந்தது. சட்ட பல்கலைக்கழகம் வருவதற்கு முன்னாடி, டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலை வருவதற்கு முன்னாடி அந்தந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டடா இருந்தது. நாங்கெல்லாம் பாரதிதாசன்ல தான் திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆரம்பத்துல படிச்சோம். பின்னர் தான் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி வந்தது. அப்ப சட்டக்கல்வியை நிர்வாகம் செய்வதற்கு பல்கலைக்கழகத்துல வந்தவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சு வந்தவர். அப்ப அவர் எப்படி எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்? அது மருத்துவ பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் வருவதற்கு முன்னாடி அது சென்னை யூனிவர்சிட்டியில இருந்தது. அப்ப சென்னை யூனிவர்சிட்டி எப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்த துணைவேந்தர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிர்வாகம் செய்தார். அதனால உங்க வாதப்படி வச்சாலே வேறொரு ஸ்ட்ரீம்ல வந்தவரே இன்னொரு ஸ்ட்ரீமோட கல்வி துறையை நிர்வகிப்பதற்கு அவருக்கு போதுமான அனுபவம் இல்லைன்னு வருத்தப்படுற நீங்க, வேறு ஏதோ ஒரு துறை சார்ந்த நிபுணர் ஒரு பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கலாங்கிறத எப்படி அனுமதிக்கிறீங்க? வேதியியல் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருந்திருப்பாரு, பிஹெச்டி முடிச்சிருப்பாரு, அவரு துணைவேந்தரா வந்துருவாரு ஒரு பேச்சுக்கு. இப்ப இவருக்கு சரி, திரு நெடுஞ்செழியன் கை உயர்த்துறாரு, அவர்கிட்ட கேட்போம். திரு நெடுஞ்செழியன் கை உயர்த்துறாரு, கேட்போம். சார் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் ஏஎல் முதலியார்னு ஒரு பெரிய ஸ்காலர் இருந்தாரு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், அவர் மருத்துவர். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சார்,
அவர் தான் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கமிஷன் டிராஃப்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உயிரை கொடுத்து எல்லாமே குழந்தைங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, ஆட்சி அதிகாரத்துக்கு வரவங்க யாரா இருந்தாலும் ஒரு உறுதிமொழி கொடுக்குறீங்க, நான் இந்த நாட்டு இது வந்து மக்களை நான் காப்பாத்துவேன், நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னா கல்வி எனக்கு தடைபடுது. நீங்க வந்து இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் வந்து உடனடியாக ஏன் ஒரு கன்சென்சஸ் இத்தனை வருஷம் வந்து ஒரு ரெகுலரா தானே போயிட்டு இருந்தது. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு நான் நார்த் இந்தியா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க இந்தியா முழுவதும் ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஜேஇல சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு நான் மணிப்பூருக்கு எங்க பையனை அனுப்ப முடியல. சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு நான் மணிப்பூருக்கு எப்படி சேஃப்டி இருக்கு, நான் வந்து எனக்கு சீட் அங்க கிடைக்குது, நான் பையன் போய் படிக்க மாட்டேங்கிறான். அப்படின்னா நீங்க வந்து இந்தியா முழுவதும் ஒரே லா அண்ட் ஆர்டர் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் ஒரு நிலையில வச்சுட்டு இதெல்லாம் பேசலாம். இப்ப நீங்க சட்டக்கல்லூரி பேசுறீங்கன்னா ஓகே, நான் அடுத்த சுற்றுல வரேன். திரு புரட்சி கவிதாசன், அடுத்த சுற்றுலையும் வரேன், அடுத்த சுற்றுலையும் பேசுவோம். மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பேசிட்டு வந்துட்டு திரு மதிவாணன், இதுல ஒரு திறன் வாய்ந்த ஒரு நிபுணர், யாரோ ஒரு துறை சார்ந்த ஒருத்தர் நியமனம் செய்யப்பட்டார், ஒரு தேடுதல் குழு மூலமாக தான் நியமனம் செய்யப்பட்டார் பல்கலைக்கழகத்தை நிர்வகிப்பதற்கு. அதுல வந்து அரசியல் சார்பு நிலை இல்ல ஆளுநர் மீதான தனிப்பட்ட கோபம் அப்படின்ற அடிப்படையில இது வந்து அரசால எதிர்க்கப்படுதா? சார், எங்களுக்கும் ஆர்.என். ரவிக்கும் வாய்க்கா தகராறா இல்லை வரப்பு தகராறா சொல்லுங்க. ஆர்.என். ரவியோட செயல்பாடு தான் இங்கே பிரச்சனை. அவர் வந்ததுலேருந்து என்ன பேசுகிறாரு, சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறாரு. முதல்ல இந்த மண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த நாட்டை இணைக்கும் போது என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? உங்களோட மொழி, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் காப்பாற்றப்படும் தானே சொல்லி தானே இணைச்சிங்க. இணைச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 75 வருஷம் கழிச்சு நீங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யணும்னா எப்படி? ஒரு நிமிஷம் கவிதாசன், நான் அமைதியா இருந்தா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் இல்ல, நான் பேசிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க, சரிங்களா? நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துல நீங்க மதிக்கல, தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்றது, டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டம் ஒன்னு எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அது எதோ அடிப்படையில் எடுத்துட்டு வந்தீங்க? உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்களா இல்லையா? நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொல்றீங்க, வரைவு தானே அப்படின்னு சொல்றீங்க. வரைவுதான், வரைவுல நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க எப்படி உங்களை அலோவ் பண்ண முடியும்? சரிங்க சார், நாங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் ஜிஆர் சொல்லப்படுற உயர்கல்வி நம்பர் 1 மாநிலம் யாரு? தமிழ்நாடு, 56%. தேசிய உயர்கல்வியோட சராசரி எவ்வளோ? 28%. நீங்க எப்படி எங்களுக்கு வந்து பாடெடுக்கிறீங்க? இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இருக்கிற இருங்க கவி, ஒரு நிமிஷம் இருங்களா? நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது நான் அமைதியா இருங்க, பேசி முடிக்கட்டும். நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க. பதில் சொல்லலாம். ஓவராலா 100 யூனிவர்சிட்டியில 24 யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு. 100 இன்ஜினியரிங் காலேஜ்ல 14 தமிழ்நாட்டில் இருக்கு. ஓவரால் காலேஜஸ்ல 37 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கு. மெடிக்கல் காலேஜ்ல 7 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கு. டென்டல் காலேஜ்ல 9 காலேஜ் டென்டல் காலேஜ் இருக்கு. இப்படி நான் ரேஷியோ சொன்னா, லா காலேஜ்ல இருந்து, அக்ரிகல்ச்சர்ல இருந்து, ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல இருந்து எல்லாத்துலயுமே தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு சார். இல்ல, இப்ப இந்த ஆளுநர் துணைவேந்தரை நியமிச்சா அந்த ரேங்கிங்லாம் பின்னாடி போயிடுவோம்னு ஏதாவது இருக்கா? இல்ல, இப்போ அதுதான் நான் அடுத்து சொல்ல வரேன். இப்போ இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கோம்ல நாங்க, இது யாரோட ஃபண்ட்ல உயர்த்தி வச்சது? இப்போ நீங்க சொல்றீங்கல்ல 2 கோடி 4 கோடி, நீங்க பேசும்போது சொன்னீங்க, குறிப்பிட்டு சொன்னீங்க அந்த இடத்த. நாங்க எத்தனை கோடி போட்டு எப்படி எங்க மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு நீதி கட்சி காலத்துல இருந்து எடுத்து பாருங்க சார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது எப்போ சார்? 1927 சார். இந்த நாடு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் படிக்கணும்னு போராட்டம் சார். அதுக்கப்புறம் சமூக நீதியை காப்பாற்றணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும், கல்வியை வளர்க்கணும்ட்டு ஒவ்வொரு கட்டத்தில் எல்லாத்துலயும் நீங்க போராடி இருக்கலாம். இல்லை, இந்த சிஸ்டம் எதுவுமே ஆளுநர் வந்து துணைவேந்தரை நியமிச்சா எதுவும் டிஸ்மேண்டல் அவருக்கு தான் எதுவுமே தெரியலன்ற நம்ம சார். நீங்க திரும்ப அவரை வந்து வச்சு நம்ம பேசணும்னா ஒட்டுமொத்தமாவே இது பிரச்சனை தான். குறிப்பா ஆர்.என். ரவி வச்சு பேசுனீங்கன்னா, ஆர்.என். ரவி செஞ்ச ஒரு செயல் சொல்லுங்க. அவர் ஒரு வார்த்தையில் சொல்றாரு, நான் நிறுத்தி வைத்தாலே வந்து தள்ளுபடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டாரா? ஒரு இடத்துல மசோதாவை நான் மசோதாவை நிறுத்தி வச்சேன்னா அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? சகோதரர் சொல்றாரு இல்ல ஒரு விஷயத்த, நீங்க உச்சநீதிமன்றத்தில் வந்து நான் ஆர்டிகல் 162 பிரகாரம் வந்து ஆர்.என். ரவிக்கு வந்து பவர் இருக்குன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், எந்த ஒரு வழக்கிலையாவது ஆர்.என். ரவிக்கு அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சா? பஞ்சாப் வழக்குல, கேரளா வழக்குல, மேற்கு வங்க வழக்குல, எந்த வழக்குல உச்சநீதிமன்றம் வந்து ஆர்.என். ரவிக்கு வந்து இல்ல ஆளுநருக்கு வந்து பவர் இருக்குன்னு சொல்லிச்சு? அவர் சொல்லுங்க பாப்போம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி சபைக்கு தான் முழு அதிகாரம், அமைச்சரவைக்கு தான். அப்படித்தானே எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. இவர் புதுசா ஒண்ணு சொல்றாரு. அப்ப ஈஸியா உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க சட்டத்தை வளைக்க முயற்சி பண்ண எப்படி? என்ன சந்தேகம் வருது இந்த புதிய நடைமுறை மூலமா? என்ன சந்தேகம் வருது திமுக? என்னுடைய பிரதிநிதித்துவம் இல்லைன்னா என்னால என்ன சார் அங்க செய்ய முடியும்? நான் சொல்றது இங்க அரசாங்கம் சார். அரசாங்க சார்பா ஒரு ஆள் இருந்தா தானே சார் அங்க சரியா வரும். ஆர்.என். ரவி எவ்வளவு நாள் சார் இங்க இருப்பாரு?
ஒன்னு கால் ஃபயர் பண்றாரு சார், அதுக்குள்ள வந்து ஒன்றிய அரசுக்கு அவர் பிடிக்கல சார், மாத்திட்டாங்க சார். அப்ப யார் சார் வெயிட் பண்ணுவா? யதார்த்தமா பேசுவோம். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விவாதம் பண்றோம் சார். நீங்க இங்க விவாதம் என்ன நடத்துறீங்க, எந்த அனுபவத்தின் அடிப்படையில் நடத்துறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அவங்க சொல்ற மாதிரி யார் வேணா போட்டு போயிடுவாங்களா? யாரை வச்சு வேணா நிகழ்ச்சி நடத்த முடியுமா? 1 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம எவ்வளவு பாக்குறோம் சார்? நீங்க காலம் ஃபுல்லா மக்களை வந்து அடுத்த தலைமுறை உருவாக்குற இடத்துல ஒரு கல்வியில வந்து உங்க வசதி இஷ்டத்தை நீங்க என்ன செய்யணும், எப்படி செய்ய முடியும்? இல்ல யாரோ இல்லையே, அவங்க பாலிசி மேக்கிங்ல இருக்காங்க, பொது நிர்வாகம் படிச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்ல வேறு துறை நிறுவனங்கள்ல பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றவரா இருப்பாங்க. அவங்க பல்கலைக்கழகத்தை நிர்வாகம் பண்ணும்போது மாணவர்களுக்கு ஒரு பரந்துபட்ட வாய்ப்பு கிடைக்கும்னு மத்திய அரசு நம்புது. மாணவர்களுக்கு பரந்துபட்ட வாய்ப்பு கிடைக்குதுன்னா இப்ப ஆர்.என். ரவிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை சார். ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டப்பட்டவர் தானே சார் போட்டீங்க. அவர் என்னென்னலாம் பண்றாரு சார்? நீங்க அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி நாளைக்கு நீங்க ஒருத்தர் போடுறீங்க, உங்களுடைய கல்விக் கொள்கையை திணிக்க மாட்டீங்கன்றது என்ன சார் கேரண்டி இருக்கு? சொல்லுங்க அவங்கள. அதுதான் அச்சம், இப்போ மெயின் அச்சம் சார். எங்களோட கல்வி தரத்தை நீங்க குறைக்கிறீங்கல்ல சார். இன்னைக்கு சார் நீங்க 5 யூனிவர்சிட்டியில வந்து விசி போடல சார். ஒரு யூனிவர்சிட்டியில பிரச்சனை வருது சார், பழியை வந்து யார் மேல போட்டு போறாங்க சார்? ஈஸியா போட்டிருந்தா என்ன சார் இருக்கா? நீங்க கொஞ்சம் சொல்லணும். நீங்க ஒரு ஆர்.என். ரவி ஒரு ஆளுநர் வந்து அவருடைய செயல்பாடுன்றது ரொம்ப முக்கியமா இல்லையா? ஒரு சட்டமன்றத்துக்கு வராரு, ஒரு அமைச்சரவை எழுதி கொடுத்த ஒரு புக்கு படிக்க முடியாதுன்னு சொல்றாரு, எழுதி கொடுக்கறதுல இருந்து அவர் சில வார்த்தைகள் எடுக்கிறாரு. அது என்ன வேலை சார்? அது இந்த மரபு காப்பாத்துறாரா? இந்த சட்டமன்றத்தில் ஒரு மாண்பு இருக்குல்ல, அதை காப்பாத்துறாரு அவரு? அவரை மாதிரி ஒரு நபர்கிட்ட கொடுத்து அவர் இஷ்டத்துக்கு ஒரு ஆளை போட்டா என்ன நடக்கும்? அவருடைய செயல்பாடு பிரச்சனை. நீங்க அவர் மட்டும் நான் சொல்ல, மேற்கு வங்க ஆளுநர், கேரளா ஆளுநர், பஞ்சாப் ஆளுநர் எல்லாரும் சொல்றோம். எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒன்றிய அரசு இந்த இடத்துல எங்கேயாவது பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்கா? அவங்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சிருக்கா? எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன். நான் உதாரணம் சொன்னா 1000 உதாரணம் சொல்ல ஒரு பண்ண வேலையெல்லாம். திரு ஸ்ரீராம், ஒரு 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு நடைமுறை போகுது, அதை ஏன் திடீர்னு மாற்றணும் அப்படின்னு தான் சந்தேகம் வருது எல்லாருக்கும். இல்லை, 76ல் கல்வி வந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு, சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கு. அரசியலம் சட்டம்னு குதிக்கிறவங்க அந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றோ அப்படிதான் அவங்க வந்து நடைமுறையில் இருக்கணும். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும்போது ஹெல்த் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, ட்ரேட் இருக்கு, இந்த மாதிரி ஃபிஷரிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 5 விஷயம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும்போது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல. அதுல ஒரு மீட்டிங் பாயிண்ட் வராத போது மத்திய அரசாங்கத்தோட இன்னைக்கு ஒரு அரசாங்கம் இருக்கும், நாளைக்கு ஏதோ ஒரு அரசாங்கம் இருக்கு. நாளைக்கு திமுகவே அங்கம் வகித்த ஒரு அரசாங்கம் வரலாம் மத்திய அரசாங்கத்துல. அன்னைக்கு மத்திய அரசாங்கத்துடைய நிலை தான் அது. இதுல எந்த ஒரு குழப்பம்லாம் இல்லை, இது இப்படிதான் இருந்திருக்கு. நம்ம ஆப்போசிஷன்ல இருந்தா நம்ம வேற மாதிரி பேசுவோம், நம்ம அரசாங்கத்தை நம்ம வேற மாதிரி பேசுவோம். இது இந்த நிலைமை தான். இது வந்து புதுசு இல்லை. நம்ம இவ்வளவு பேசுறோமே, தமிழ்நாடு மட்டும்தான் மத்திய அரசோட இந்த முடிவை கட்டாயம் தமிழ்நாடு அரசு ஏத்துக்கணும்னு சொல்றீங்க. எல்லா அரசாங்கமும் தமிழ்நாடு இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு இஸ் நாட் a separate country இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு குறித்து பேசுறோம். அதனால எல்லா அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொள்ளணும். அது பாஜக அரசாங்கமா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் அரசாங்கமா இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும், தமிழ்நாடு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன இவங்களுக்கு மெயினா இன்னைக்கு பாயிண்ட் என்ன சொல்லிடலாம். தமிழ்நாடுன்றோமே, தமிழ்நாடு இன்னொரு வரலாறை நம்ம சொல்லணும் இல்ல. அதிகமான வைஸ் சான்சலர் கரப்ஷன் கேஸ்ல மாட்டினது இந்தியால பெருமை தமிழ்நாடு சேர்ந்தது தான். அதை நம்ம மறக்கிறோம். ஊழலுடைய வைஸ் சான்சலர் துணைவேந்தர்கள் இருந்த அதிகமான மாநிலம் யாருன்னு பார்த்தா தமிழ்நாடு. அதுக்கு நம்ம இவ்வளவு பதில் சொல்றோம். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? எங்க 2 கன்விக்டட் கேஸ் அண்ணா யூனிவர்சிட்டியிலே 2 பேர், திரு ராஜாராம் அண்ட் இன்னொருத்தர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில இருந்து வந்தாரு. இந்தியாவிலேயே அதிகமானன்னு சொன்னதுக்கு ஏதாவது புள்ளி வரும்? நீங்க செக் பண்ணிக்கலாம். நான் இதா சொல்லல, நீங்க செக் பண்ணிக்கலாம். எனக்கு என்னன்னா, இல்ல முதல்வரோட உரையில என்ன அவங்களுக்கு சந்தேகம் வருது? தவறாக சொன்னீங்க, நீங்களும் சொன்னீங்க, இவரும் சொன்னாங்க. வெஸ்ட் பெங்கால் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. The state government after getting Raj Bhavans not for 6, அதுல clear the appointment of the remaining are still the Supreme Court Lalith Committee rolled out clearly said the governor consent is a must. இல்ல நான் தப்பா சொல்லல. நீங்க இல்ல ஒரு நிமிஷம் ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். கேரளால இல்ல இது கம்ப்ளீட் பண்ணிடுறேங்க. கேரளா தவறா சொன்னேன்னு சொல்லாதீங்க. நான் என்ன மிஸ் பண்ணீங்களா? நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னு சொல்றேன். அந்த கேரளால
பினராயி விஜயனோட பர்சனல் செக்ரட்டரியோட சரி, அது வைஃப் விடுங்க. அப்பாயிண்ட் சித்தா நீங்க கேரளா விடுங்க சார். ஏன் விடணும்? இல்ல நீங்க மேற்கு வங்கத்துக்கு சொன்னீங்க இல்லையா? இருங்க நான் நான் சொல்றேன் எந்த வழக்கு நான் சொல்றேன் இருங்க இல்ல வரேன் கம்ப்ளீட் பண்றேன். கிளாரிஃபை தானே பண்ண அந்த போறோம். சித்தா யுனிவர்சிட்டியில பினராயி விஜயனோட பர்சனல் செக்ரட்டரின்ற ஒரே குவாலிஃபிகேஷன், வேற எந்த குவாலிஃபிகேஷன் மேற்கு வங்கத்தை கம்ப்ளீட்டுங்க. குவாலிஃபைடு பர்சனா அந்த கேரளா யுனிவர்சிட்டி அந்த சிஎம் பண்ணாதனால சுப்ரீம் கோர்ட் தள்ளி வச்சது. சரி ஒரு நிமிஷம், நீங்க நேரலையில ஒரு கருத்து நான் என்ன சொல்றேன் இல்ல ஸ்ரீராம் ஒரு நிமிஷம் இல்ல நீங்க ஒரு நிமிஷம் அலோ பண்ணுங்க. நீங்க நேரலையில ஒரு செய்தியை தவறுன்னு சொல்றீங்க. ஆமாம், மேற்கு வங்கத்துல ஆளுநருடைய துணைவேந்தர் நியமனத்தை சுப்ரீம் கோர்ட் கிராஷ் பண்ணுச்சா இல்லையா? இல்லையே. 24 இன்டரிம் 28 இன்டரிம் வைஸ் சான்சலர்ஸையும் ஹை கோர்ட் ரிலீஸ் பண்ணிச்சு. சுப்ரீம் கோர்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணுச்சு. கவர்னரோட கன்சென்ட் வேணும்னு சொல்லிருக்கு. நீங்க ஒரு அதுதான் சார் நீங்க இல்ல நீங்க ஒரு செய்தியை தப்பா இன்டர்பிரட் பண்ணீங்க. இல்ல நீங்க தப்பா இன்டர்பிரட் பண்ணீங்க. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு நோட் இல்ல நீங்க இல்ல ஒரு செய்தி ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல ஒரு நோடி கன்கரண்ட் லிஸ்ட்ல யாருக்கு இல்ல நீங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு நிமிஷம் ஸ்ரீராம் அத சொல்லுங்க. இல்ல ஸ்ரீராம் நீங்க ஒரு செய்தியை சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க. சுப்ரீம் கோர்ட்டு மேற்கு வங்கத்தில் ஆளுநர் போட்ட அத்தனை துணைவேந்தர் நியமனத்தையும் கிராஷ் பண்ணி என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துச்சுன்னா, நீங்க ஆளுநருடைய கன்சர்னையும் கேட்கணும், கேட்டுட்டு புதுசா நீங்க மாநில அரசு கொடுக்கக்கூடிய தேடுதல் பட்டியலில் ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து நீங்க அனுப்புங்க. அந்த தேடுதல் குழு அனுப்புற குழுல இருந்து ஆளுநர் தேர்ந்தெடுக்கலாம்னு தான் உத்தரவு போட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்கு. நீங்க போய் தேடி பாருங்க, யார் வேணாலும் தேடி பார்க்கலாம். அன்பர் சொன்னது இல்ல நீங்க இப்ப என்ன ஒரு நிமிஷம் நீங்க இல்ல அவர் சொல்றத விட்டுருங்க. நான் சொல்றேன் அப்படிலாம் இல்ல சார் நீங்க அவர் ஒரு நிமிஷம் நீங்க ஒரு நோடி என்ன அலோ பண்ணுங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன சொல்றீங்க, உங்களுக்குள்ள நீங்க என்ன வேணா பேசிக்கங்க. நான் ஒரு விவாதத்துக்கு வருகிற போது ஒரு தகவலை ஊர்ஜிதப்படுத்தாம வரமாட்டேன். நீங்க தவறுன்னு சொல்ற செய்தியை நான் சொல்லும்போது இந்த கவர்னர் கன்சென்ட் இல்ல என்று சார் நீங்க அது வேற நீங்க ஏன் போட்டு குழப்பறீங்க சார்? பாத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். கன்கரண்ட் லிஸ்ட்ல சார் ஒரு நிமிஷம் நான் என்ன சொன்னேன் ஒரு நிமிஷம் அதுக்கு நீங்க விளக்கம் இல்ல நான் என்ன சொன்னேன் ஒத்திசைவு பட்டியல்ல யாருக்கான அதிகாரம்னு சொல்லுங்களேன் சார். நான் இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு நீங்க அத ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார். மேற்கு வங்கத்துல 22 துணைவேந்தர்களை ஆளுநர் தன்னிச்சையாக நியமிக்கிறார், தற்காலிக துணைவேந்தர்களை. உச்சநீதிமன்றம் கிராஷ் பண்ணுது, இந்த நியமனங்கள் செல்லாதுன்னு சொல்லுது. நீங்க கவர்னர் கன்சர்னை எடுத்துக்கங்க, எடுத்துக்கிட்டு மாநில அரசு போடக்கூடிய தேடுதல் குழு அடிப்படையில் அவங்க கொடுக்கிற மெம்பரை தான் ஆளுநர் தேர்ந்தெடுக்கணும்னு உத்தரவு போட்டுச்சு. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் செய்தி. இதுல நீங்க என்ன தவறு கண்டுபிடிச்சீங்கிறது எனக்கு தெரியல. நீங்க வாங்க அதுக்கப்புறம். இதுல 2 விஷயம் இருக்குங்க. நீங்க குவாலிட்டி ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யூஜிசி பண்ணுது. யூஜிசி பண்றது சுப்ரீம் பாடி கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறது. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறோட 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பயணிக்கணும். அது கரெக்ட். அப்படி அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். நான் என்னன்னு சொல்றேன் சார். அப்ப அந்த யூஜிசி சொன்னா நான் சொல்றேன் சார் ஒரு நிமிஷம். நாங்க தனியா தான் இருப்போம்னா என்ன அர்த்தம் சார்? நான் ஒரு நிமிஷம். அது நீங்க தனியா இல்ல, நான் சொல்றேன் எதுக்காக நீங்க செயல்படுறீங்க. மாநில அரசு அரசியலுக்காக செயல்படுகிறது இல்ல சார். 3 நபர்கள் இருக்கணும் சார். 3 நபர்கள் யாரா இருக்கலாம்னா, பல்கலைக்கழக சிண்டிகேட் ஒருத்தர் முன்மொழிவாங்க, பல்கலைக்கழகத்தோட அகாடமிக் கவுன்சில் ஒருத்தருங்க முன்மொழிவாங்க, ஆளுநர் முன்மொழியக்கூடிய ஒருத்தர். இது ஒரு பல்கலைக்கழகத்தோட விதி. இன்னொரு பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட விதி என்னவா இருக்கும்னா, பல்கலைக்கழக சிண்டிகேட் அமைப்பால முன்மொழியக்கூடிய ஒருத்தர், அரசாங்கத்தால முன்மொழியக்கூடிய, அங்க அகாடமிக் கவுன்சில் இருந்துச்சு ஒரு பல்கலைக்கழகம், அதுக்கு பதிலாக இங்க அரசாங்கத்தால முன்மொழியக்கூடிய ஒருவர், ஆளுநர் முன்மொழியக்கூடிய ஒரு ஆளுநரால முன்மொழியக்கூடிய ஒருவருங்கிறவர் எல்லா பல்கலைக்கழக சட்டத்திலையும் இருக்கும். அதுல அது மேண்டேட்டரி, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ புதுசா ஒரு வரைவு நெறிமுறையை விட்டுருக்காங்க இல்லையா யூஜிசி, அதுல என்ன சிக்கல் வருதுன்னு அவருக்கு படிச்சு காமிச்சேன் புரட்சி கவிதாசனுக்கு. ஆளுநரால் முன்மொழியக்கூடிய ஒருவர், யூஜிசியுடைய தலைவர் முன்மொழியக்கூடிய ஒருவர், அப்புறம் பல்கலைக்கழக சிண்டிகேட் முன்மொழியக்கூடிய ஒருவர்னு வரும்போது மெஜாரிட்டி 2ன்றது ஆளுநரும் யூஜிசியோட சேர்மனும் சேர்த்து 2ங்கிறது மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல போயிடுது. சிண்டிகேட் யாரை முன்மொழிஞ்சாலும் அதை ஏத்துக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியும் ஆளுநருக்கு வந்துடுறதுனால துணைவேந்தர் நியமனம்ங்கிறது ஆளுநர் முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய வரைவு நெறிமுறையில் இந்த தேடுதல் குழுங்கிறது இப்படி இருக்கு. இந்த 2:1 தான் சார் இப்ப அரசுக்கு பிரச்சனை. எங்க பிரதிநிதித்துவம் இல்லைன்றாங்க. இதை என்ன கிளாரிஃபை பண்றீங்க? அதாவது நீங்க அதாவது உங்க பிரதிநிதித்துவம் நீங்க, அதுதான் நான் திருப்பியும் சொல்றேன், கடந்த காலத்தோட செயல்பாடுகள் என்ன, யாரெல்லாம் வைஸ் சான்சலர் இருந்தாங்க, அவர்களால என்ன அதை வேல்யூ ஆட் பண்ண முடிஞ்சதுன்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு உங்களோட
எங்க இப்ப இவ்வளவு பிரைவேட் ஸ்கூலோட பார்ட்டிசிபேஷனையும் அவங்களுடைய மக்களுடைய ஆதரவு அவங்களுடைய ஆசையினாலையும் வருதுங்க. என்னமோ மாநில அரசாங்கம் பெருசா ஒன்றும் பண்ணிடல எஜுகேஷனுக்கு. ஜிஆர் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? தனியார் பள்ளிகள் தனியார் பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக பண்றத ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையில பெஸ்ட் கவர்மெண்ட்னா இந்தியாவிலே தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுல மாற்று கருத்து இல்ல. இன்னொருத்தரோட குழந்தைக்கு நம்ம பேர் வச்சு இருக்க முடியாது. மத்திய அரசு நம்ம கான்ட்ரிபியூஷன் இது வந்து தவறான வார்த்தை சொல்றேன். இத வந்து நம்ம ஆப்ஜெக்டிவா பார்க்கணும். இல்ல சார், ஒரு நிமிஷம் வந்து இத பொலிட்டிக்கலா நீங்க அலோவ் பண்ணுங்க. ஆனால் நீங்க கவர்னருடைய மாண்பு பத்தி எல்லாம் பேசுறாரு. ரொம்ப ஒன்றிய அரசு எப்போ இருந்து ஆரம்பிச்சது? ரொம்ப தவறான நான் பேசுன அத்தனை உண்மை எல்லாரும் பார்த்துருக்காங்க. உட்கார்ந்து ஸ்ரீராம் பேசுறதுக்கு வந்து தாவி போறாரு. நான் தாவி போல. ஒரு நொடி நான் தாவி போல. சரி, நம்ம பேசுவோம். இல்ல ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க ஸ்பீக்கரை கைப்புடிச்சது போது உங்க மாண்பு நான் தாவி போல. நீங்க சப்ஜெக்ட்ல இருந்து தாவி போல. என்னோட ஒரே கேள்வினா நான் சொன்ன அத்தனை ஆதாரம் இருக்கா இல்லையா? ஒரு நொடி ஆளுநரே சட்டமன்றத்துல மார்பை கெடுத்து ஆளுநர் இருக்கா இல்லையா? நான் வரேன் இடைவேளைக்கு பிறகு வரேன். பேசும்போது குறுக்கிடவே முடியல. நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க தப்பா தான் பேசுறீங்க. நீங்க தப்பா பேசுறீங்க. இல்ல கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சார். உங்க சுற்றுல கிளாரிஃபை பண்ணுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல சார். இப்போ நாம தொழில் வளர்ச்சின்னு மத்திய அரசு கிளைம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற எல்லா தனியார் தொழிற்சாலைகளுடைய உற்பத்தியும் சேர்த்து தானே கவுண்ட் பண்ணுவாங்க. அப்படிதானே பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்களா? இல்ல அரசாங்கம் வச்சிருக்கிற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷன் கிளைம் பண்ணுவாங்களா? இல்ல தனியார் தொழிற்சாலைகள்னு சேர்த்து கிளைம் பண்ணுவாங்க. அப்படி சொல்லுங்க. ஒரு சுகாதார அப்படி வேணா சொல்லுங்க. அப்படிதானே சொல்லுவாங்க. எல்லா அரசாங்கங்களோட சேர்ந்து நாங்க இப்படி பண்றோம் சொல்லுங்க. அப்படிதானே சொல்லுவாங்க. நாங்க மட்டும் நாங்க பண்ணிட்டோம். நாங்கன்னா அரசு தானே சார். உங்களுடைய தனியாரை கவர்மெண்ட் ஸ்கூலோட தனி ரெக்கார்ட்ஸ் பத்தி பேசுங்க. என்னைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலோட பெர்ஃபார்மன்ஸியோ ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடி கூட நாங்கன்னு ஒரு அரசாங்கம் தனியா போடுங்க. அவங்களுடைய நாங்கன்னு எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா பாருங்க. அரசாங்கம் இங்க நாங்கன்னு கிளைம் பண்றது அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு தனியார் பள்ளிகள் தான். திரு நெடுஞ்செழியன், முதல்வருடைய உரையில, சட்டமன்ற உரையில, எல்லோரும் படித்து எல்லோரும் வேலைக்கு போய் எல்லோரும் தலை நிமிர்வது பிடிக்காதவர்களால் தொடர்ச்சியாக கல்வித்துறையில் தடுப்பணைகள் கட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு. ஆளுநர் நியமிக்கக்கூடிய துணைவேந்தர்களால் தமிழ்நாட்டில் கல்விக்கான தடுப்பணைகள் கட்டப்படும் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன் முதல்வர் அவ்வளவு காட்டமா அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாரு? இல்லை, இதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கீங்க. இப்போ சார் சொன்னாங்க தனியார் அப்படின்றது. அதாவது இந்தியாவில் வந்து பிரைவேடைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்க மருத்துவக் கல்லூரிகள் அளவுக்கு ஏன் மற்ற மாநிலங்கள், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஒரே டேக்ஸ் தான் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ அதிகமாக டேக்ஸ் கட்டுறதுனா சதர்ன் ஸ்டேட்ஸ் எங்கெல்லாம் எஜுகேஷன் நல்லா இருக்கோ அந்த ஸ்டேட்ஸ் தான் அதிகமாக டேக்ஸ் கட்டுறாங்க. இந்த டேக்ஸை வாங்கி நீங்கள் அதிகமாக பீகாருக்கும் யூபிக்கும் கொடுக்குறீங்க. அவங்களால இத்தனை ஆண்டுகள், அதாவது சுதந்திரம் வாங்கி ஏறத்தாழ வந்து இத்தனை ஆண்டுகள் பின்னாடி அவங்களால மருத்துவக் கல்லூரியை சரியாக அமைக்க முடியல. இன்றைக்கும் வந்து நார்த் இந்தியாவில் மேகாலயாவில் சும்மா நீங்கள் கவுண்டரில் போய் நீங்கள் கூகுளில் போய் தேடினா வரும். 2 to 5 லட்ச ரூபா கொடுத்தா பிஹெச்டி டிகிரி கொடுக்குறாங்க. ஜோத்பூரில் நேஷனல் யூனிவர்சிட்டி வந்து 25,000 பேருக்கு ஃபேக் டிகிரி கொடுக்குறாங்க. இந்தியாவோட இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவோட கல்வி வந்து சிதைக்கப்படுகிறது. நான் வந்து நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிப்பிட்டு பிளேம் பண்ணி, என்னைய பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். மிஸ்டர் சேஷன் சார் ஒருத்தர் வந்ததுனால தான் எலெக்ஷன் கமிஷனோட பவரே தெரிஞ்சது. ஏன் நீங்கள் ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸரை ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ஸில் எஜுகேஷனை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்பாயின்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது நீங்கள் அரசுக்கு அப்பாற்பட்டு, நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எதிர்கால சந்ததி நடக்கணும். இந்த பாப்புலேஷனே உலகத்தில் கிடையாது. சைனா வந்து உங்களுக்கு நம்மளை விட அவங்க 3 குழந்தை பெற்றுக்கங்கன்னு பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குழந்தைங்களுக்கு மாதிரி எங்கேயும் கிடையாது. இதில் தமிழகத்தில் ஆல்ரெடி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நல்லா இருக்குது, குழந்தைங்களோட எஜுகேஷன் ஓரளவுக்கு இருக்குது. வெளிநாடுகளில் இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு சிலிக்கன் வேலியில் டாப் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸில் சவுத் இந்தியன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து இந்த கல்வி வளர்ச்சியை தடைபடுவதற்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் தனியாக இருக்கட்டும், கல்வி தனியாக. படிக்கணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க, படிச்சு மேல வர்றதை தடுக்கிறாங்கன்றது ரொம்ப கூர்மையான குற்றச்சாட்டா இருக்கு. அப்படி நினைப்பாங்களா? மத்திய அரசாங்கம் கூட அப்படி நினைக்குமான்னு கேட்க. நீங்க வந்து இத்தனை வயசு கவர்னர் இருந்தாங்க, ஏன் வந்து ஒரு கன்சென்சஸ் வந்து இல்லைங்க நீங்க உங்க அரசியல் வந்து ஓகே யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணலாம், இதை வந்து நம்ம குழந்தைங்களோட கல்வி பாதிக்குது அப்படிங்கிற ஏன் அந்த உயரிய நோக்கம் வந்து யாருக்கும் வரலங்கிறதா என்னோட கேள்வி. இப்ப நீங்க வந்து நீங்க 2 பேரும் சண்டை போடுறோங்கிறத விட நீங்க வந்து ஆளுநர் அவர்கள் அட்லீஸ்ட் விட்டு கொடுத்து, இல்லைங்க நீங்க நல்ல வைஸ் சான்சலர் நிப்பாட்டுங்க, இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஃபாரின்ல படிச்சு வந்திருக்காங்க, நான் ஒரு ரிசர்ச் கமிட்டி வச்சு நான் எடுத்து தரேன், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்றது ஏன் ஒரு கன்சென்சஸ்? அதாவது இங்க என்ன ஒரு கன்சென்சஸ், என்ன ஒரு ஒற்றுமை இல்லைன்னா, கல்வி நல்லா இருக்கணுங்கிறதுல ஒற்றுமை இல்லை, அது மட்டும் கிளியரா தெரியுது. கல்வியை வந்து இன்னைக்கு ஆட்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய வந்து இப்ப கொரியா, சைனாலாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ரிவர்ஸ். அதனால இந்த மாதிரி
நல்ல டேலண்ட்டை நம்ம லூஸ் பண்றோம். அதுதான் வருத்தமா இருக்கு. திரு மதிவன், ரெண்டு தரப்பும் விட்டு கொடுக்கணும்னு ஒரு சார் சொல்றதுங்கிறது அரசு தரப்பும் ஆளுநர் தரப்பும் தான். ரெண்டு பேரும் இணக்கமா ஒரு புள்ளிக்கு நகர்றதுல ஆளுநர் மட்டும் இணக்க புள்ளிக்கு நகரணும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்கல்ல, அவங்க எப்படி ஒரு மத்திய அரசாங்கம் அப்படி நினைப்பாங்களான்னு ஒரு கேட்டீங்கல்ல. ஒன்றிய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தானே சார் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. சூத்திரன் படிக்கக்கூடாதுன்றது தானே சார் வர்ணாசிரமம். இல்ல, நாட்டின் வளர்ச்சி இல்ல, எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், அப்பதானே நாட்டின் வளர்ச்சி சாத்தியமாகும். அதுக்கு எதிராக அவங்க இருப்பாங்களான்னு கேக்குறேன். அதை விரும்பமாட்டேங்கிறதுக்கு தான் அவங்க கொள்கை, அவங்க சித்தாந்தத்தை நான் உதாரணமா சொல்றேன். நீங்க குஜராத் மாடல் நாடை வழி நடத்தணும் சொல்றாங்கல்ல, ஓவரால் வந்து குஜராத்ல எத்தனை காலேஜஸ் நீங்க கணக்கு போடுங்க. ரேஷியோல ஒன்றிய அரசு வெளியிட்ட பட்டியல்ல குஜராத் 3, ஓவரால்ல யூனிவர்சிட்டியில 2, 100 யூனிவர்சிட்டிஸ் 100 இன்ஜினியரிங் காலேஜ்ல 2, டாப் 100 காலேஜ்ல 0 குஜராத். நீங்க உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னா ஓவரால்ல வந்து 8, 100 யூனிவர்சிட்டியில வந்து 9 யூனிவர்சிட்டி தான் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இது நான் சொல்லல, ஒன்றிய அரசு பள்ளி விட்டது. நீங்க இந்த மாடல் வழி நடத்தினாலும் இந்த நாட்டை கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி ஒரு கல்வியை வளர்ப்பாங்க? இப்ப லேட்டஸ்டா விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டத்தை எடுத்து என்ன லாபம்? நான் படிக்காம இருக்கேன், நீங்க படிக்காம இருக்கீங்கன்றது மூலமாக ஆளுநருக்கோ இல்ல அதை கொண்டு வரக்கூடிய மத்திய அரசு தரப்புக்கோ இல்ல நீங்க சொல்ற ஆர்எஸ்எஸ் தரப்புக்கோ என்ன லாபம்? ஒருத்தர் படிக்காம இருக்கிறதுல அவங்களுக்கு என்ன லாபம்? பொலிட்டிக்கல் கெயின் என்ன? ஒண்ணுமே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம அடிமையா வச்சிருக்கோம். அதான் வேற என்ன நோக்கம்? சூத்திரன் படிக்க கூடாதுன்னு சார் நான் திரும்ப சொல்றேன். நான் சொல்ற தரவுகள் இருக்குல்ல, நீங்க குஜராத் மாடல் சொன்னதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன். அதே மாதிரி சகோதரர் என்ன சொல்றாரு, தனியார் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொன்னார். நான் கேட்கிறேன், இன்னைக்கு 2021க்கு அப்புறம் தளபதி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உயர்கல்வியில் சேரவங்களோட ரேஷியோ உயர்ந்திருக்கா இல்லையா? தனியார் கல்வி நிறுவனங்களின் பங்களிப்போடுன்னு சொல்றேன். அதுக்கு நான் சொல்ற காரணம் சொல்றேன். நீங்க இங்க கொண்டு வந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில இருந்து, புதுமை பெண் திட்டத்தில இருந்து, நான் முதல்வன் திட்டத்தில இருந்து, இங்க தமிழ் புதல்வன் திட்டத்தில இருந்து 1,90,431 பேர் பயன்பெறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்திலிருந்து 1,79,589 பேருக்கு வந்து பயன்பெறாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் 22,47,971 பேர் பயன்பெறாங்க. இவர் சகோதரர் போற பக்கம் அப்படி சொல்லிட்டு போனா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அதே மாதிரி நான் சொன்னேன். அதாவது சகோதரர் என்ன சொன்னாருன்னா வந்து ஈஸியா கடந்து போறாரு எல்லாத்தையும். நீங்க கவர்னர் பத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஒரு கேஸ் பத்தி தான் அவர் பேசுறாரு. அதுல கூட வந்து நீங்க கேளுங்கன்னு சொல்லிருக்காரு தவிர சார் ஒரு நிமிஷம் தவறு முழு அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குன்னு எந்த இடத்துல சொல்ல. நான் இப்ப படிக்கிறேன் தவறு நான் படிக்கிறேன் நான் சொல்றது உண்மையா அதிகாரம் அதனால தான் துணைவேந்தர்களை மாநில அரசு சட்டத்தை நாங்க கொண்டு வரோம். அந்த சட்டத்துக்கு ஆளுநர் ஒத்துக்கினாரா? திரு புரட்சி கவிதாசன், எல்லாரும் படிக்கிறதையோ படிச்சு வேலைக்கு போறதையோ அதன் மூலமாக தலை நிமிர்வதையோ விரும்பாதவர்கள் தான் இந்த மாதிரியான புதிய நடைமுறைகளை செயல்படுத்தணும்னு விரும்புறாங்கன்னு முதல்வர் தன்னோட உரையில குறிப்பிட்டிருக்கிறார். படிக்க கூடாதுன்னு மத்திய அரசாங்கம் நினைப்பதாக முதல்வர் சாடுகிறார். சார், நீங்க புதிய கல்விக் கொள்கையை வந்துட்டு தயவு செய்து வாசிச்சு பாருங்க, மறுவாசிப்பு பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், இலவச கல்வி கிடைக்க வேண்டும், கட்டாய கல்வி கிடைக்க வேண்டும், தாய்மொழி கல்வி கிடைக்க வேண்டும், தரமான கல்வி கிடைக்க வேண்டும், உலகத்தின் ஜன்னல்களை திறந்து விடக்கூடிய அளவுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசாங்கத்துடைய நோக்கம். அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளை சேர்க்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை வந்துட்டு இன்னும் வந்து கதைக்கு உதவாத வெறும்பீச்சுன்னு 2000 வருஷம் ஆரியர், திராவிடர், RSS, சனாதனம், அது மாதிரி வந்து மனுஸ்மிருதி, ராமாயணம், மகாபாரதம், ஏகலைவன் கதை, அப்படி எல்லாம் நிறைய பேசி 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 இந்தியாவுடைய பெருமையை உலக அரங்கத்துல சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து அவ்வாறு எதுவும் கிடையாது. நீங்க வந்துட்டு மகாபாரதத்தை படைத்தவர் வேதவியாசர். என்ன உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா, RSS சித்தாந்தம் கொண்டவர்களை, இந்துத்துவ சித்தாந்தம் கொண்டவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்கக்கூடியவர்களாக அவங்க வேறு துறைகளை சேர்ந்தவங்களா கூட இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு கல்வி நிறுவனத்தை, மாநில அரசுடைய கல்வி நிறுவனங்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரணும்னு மத்திய அரசு நினைப்பதாக தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சார், நம்ம கர்ம வீரர் காமராஜர் இருந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிளானிங் மைண்டு, நீங்க திருச்சியை வந்துட்டு உலகத்தின் வரைபடத்துல
உட்கார வைத்த பெருமை வந்து BHEL, அந்த OFT HAPP தான். அந்த BHELக்கு இடம் தேடி அலையும் பொழுது யாருக்குமே தெரியாத யோசனையை சொன்னவர் காமராஜர். அவர் எந்த கல்லூரியை படித்தார், எந்த பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கினார். அது மாதிரி சமவெளி பகுதியில அணை கட்ட முடியாது. ஆனா வைகை அணை சமவெளி பகுதியில கட்டப்பட்டது. 2 மலைகளை இணைத்துத்தான் அணை கட்ட முடியும் என்பதுதான் உலக யதார்த்தம். ஆனா அதை கடந்து சமவெளி பகுதியில அணையை கட்டி வைகை இன்னைக்கு ராமநாதபுரம் சேது சீமையை காமராஜர்லாம் விதிவிலக்கு. அந்த மாதிரி அரிய மனிதர்கள், படிக்காதவர்கள், மேதைகளாக இருப்பது விதிவிலக்கு. அந்த விதிகளாகலாம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா இருக்கு, பாராளுமன்றம் இருக்கிறது. மக்களின் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ராஜ்யசபா இருக்குது, மேலவை மக்களவைன்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி ஏன் திறந்து விடுங்களே, ஏன் குறுகிய பாதையே உண்மையா வச்சிருக்கீங்க? தகுதி திறமை மட்டும்தான் சார் நிபந்தனை. சரி, ஓகே சார். நான் ஸ்ரீராம்டையும் இறுதி கருத்து வாங்கி நிறைவு செய்யறேன். சரி, இது எப்படி இல்ல அவருக்கு நேரம் கொடுத்துட்டு வரேன். எப்படி அமிக்கபிளா இதை கொண்டு வர முடியும்? இந்த பிரச்சனை 3 பாயிண்ட் தான். எவ்வளவு மினிஸ்டர் MLA பசங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் ஏன் தனியார் ஸ்கூல்ல படிக்கிறாங்க? ஏன் உங்களுடைய கல்வி ஸ்கூல்ல படிக்க முடியல? ஏன் எல்லாரும் போய் CBSE ஹோம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட போய் எனக்கு என்னோட CBSE ஸ்கூலுக்கு ஹிந்தி வேணும்னு ஏன் கேட்குறீங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொன்னது. இன்னொன்று, டாஸ்மாக் வந்து மத்திய அரசாங்கம் சொல்றதுனால தான் நாங்கள் திறந்து வச்சிருக்கோம், மத்திய அரசாங்கம் தான் எங்களை திறக்க வைக்குதுன்னாங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களே, தமிழ்நாடு மக்களுடைய நலன் கருதி டாஸ்மாக மூடணும், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு நீங்க பண்ற டிராமாவாவது அங்க போய் பண்ணுங்களேன். உங்க வேணும் முழுக்க டிராமா. கேரளால கிளியரா சுப்ரீம் கோர்ட் டிசம்பர் 23 சொல்லி இருக்கு, கவர்னர் as a chancellor ஸ்ரீராம் சார் independently appoint vices. ஏதாவது சப்ஜெக்ட் உள்ள வந்தா ஒண்ணு ரெண்டாவது கார்த்திக் முழுக்க அரசியல் இவர்களுக்கு மக்கள் கிடையாது. எதை வைத்து அரசியல் செய்தா முடிங்க, நம்ம நிறைவு செய்வோம். தமிழ்நாடு இப்போதைக்கு இருக்கு. புரட்சி கவிதாசன் சொன்னாரு, ராமாயணத்தை பத்தி பேசாதீங்க, மகாபாரதத்தை பத்தி பேசாதீங்கன்னு. அதை நாங்க பேசல. இந்த நாட்டுடைய பிரதமரா இருந்தவர் தான் முதல்ல வந்து பேசுங்க, கல்வித்துறை பத்தி பேசுங்க. இரண்டாவது புதிய கல்விகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு எந்த வகையில பத்தி பேசுங்க. புதிய கல்விகள் பாடம் கொடுப்பேன்னு சொல்றது எந்த வகையில? அப்ப இது சர்வாதிகாரம் போய் அப்புறம் சொல்லுங்க. சர்வாதிகாரம் நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நன்றி. நேர்ல பேசி நிறைவு பெறுகிறது. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்ட